வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்ட நிகழ்வு என்ன, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். என்ன கட் ஆஃப் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடைக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடைய கட் ஆஃப் என்ன, எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, எப்பொழுது சொன்ன தேதியில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் டிஎன் போலீஸ் 2023 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண தேர்வு ஆகாதவர்கள் என்ன ஆகினாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓவரால் கட் ஆஃப் மார்க்கு யாருக்கு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா, ஸோ எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணால் வேலை கிடைக்கும், எத்தனை பேர் எந்த கட் ஆஃபில் இருக்காங்க, யாருக்கெல்லாம் காவலர் தேர்வில் பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ இது தாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் குழப்பத்தோடு இருக்காங்க. இவர்களுக்கு ஒரு சரியான பதிலாம் டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2023 ஆண்டிலிருந்தே ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடைய டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வாக்கில் நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணாங்க. ரிசல்ட்டு பப்ளிகேஷன் பண்ண உடனேயே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த கட் ஆஃபுக்கு எனக்கு கிடைக்குமா, ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணால் வேலை கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃபோடைய ஒரு அப்ராக்சிமேட் ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் அதுதான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் 59 வரைக்கும் இருக்குங்க. ஃபயர்மேனுக்கு பார்த்திங்கன்னா 60, ஜெயில் வார்டருக்கு 57ங்க. பிசி முஸ்லீம் பிசியாக இருக்கும் பட்சத்தில் 48, ஃபயர்மேனுக்கு 50, ஜெயில் வார்டனுக்கு 50ங்க. அடுத்து பிசி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 57, ஃபயர்மேனுக்கு 50, ஜெயில் வார்டனுக்கு 55. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் பிசிக்கு 55, ஃபயர்மேனுக்கு 53, ஜெயில் வார்டனுக்கு 55ங்க. எஸ்சியில் பார்த்திங்கன்னா பிசிக்கு 50, ஃபயர்மேனுக்கு 45, ஜெயில் வார்டனுக்கு 43. எஸ்சி 7 பிசிக்கு 55, ஃபயர்மேனுக்கு 53, ஜெயில் வார்டனுக்கு 50ங்க. எஸ்டியில் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 50, ஃபயர்மேனுக்கு 53, ஜெயில் வார்டனுக்கு 52ங்க. பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ இவங்க பட்சத்தில் 40க்கு மேலே இருந்தாலே போதும் அனைத்து கேட்டகரிக்கும். பிஎஸ் டீம்னா 41, 40 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். மக்களே கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் வர்த்திக்கு தான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்களுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உண்டானது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 16,800 பேர் பார்த்திங்கன்னா இதுவரை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 36,000 பேர் செலக்ட் பண்ண இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்ஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.